நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்து அது உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறது எப்படி போடுறோன்றத வராது. இதை போடாமல் விட்டுட்டுனா தான் ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்லை ஏதாவது ஒரு நான் கோழி எப்படி வளர்க்குறேன் அப்படின்றது ஒரு சீரியஸாக உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக எனக்கு கூண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது தொடர்ச்சியாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் மிச்சம் பண்ணது தான். இது எப்படி வந்ததுன்றத அடுத்தடுத்த பதிவில் நான் காமிக்கிறேன். இது போல் கேஜில் வச்சு வளர்க்கும் போது அட்லீஸ்ட் தினமும் இது போல் கோணியை மாற்றிடுங்க. இல்லை அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு தடவையாக மாற்றுங்க. இல்லை அப்படி விட்டிங்கன்னா கூண்டு பக்கத்தில் வரவங்கலாம் மாற்ற சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துடும். பார்த்துக்கோங்க. போடுற எச்சம் பார்த்தீங்கன்னா இந்த கோழியில் வந்து நின்றோம். நம்ம இதை போல் டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டோம்னா கோழி குண்டு சுத்தமாக இருக்கும். சுத்தமாக வச்சிருந்தா தான் நமக்கு நோய் எதுவும் வராது. அந்த தார்பாயில் இருக்கிறது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா விட்டலாம் உள்ள கீழே இருக்கிறது விடவே விடாதீங்க. ஈயம் வச்சிடும். இந்த ஈயம் வைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈயம் தண்ணியில் கலந்து வைப்போம். இப்போ ஈயம் காலி ஆயிடுச்சு, போட்டிருக்கேன். அது அந்த ப்ராசஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த எருவை பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 கிலோ அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 டன் எருவு நம்மளுக்கு கிடைக்கும். கோழி எருவு, இது மாட்டு சாணம், கோழி எரு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணு. இல்லை, இதுக்கு எப்படி தண்ணி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெலாம் தண்ணி போட்டுருவோம். தண்ணி போட்டு சுடு தண்ணி தான் லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடாச்சுன்னா போதும், எடுத்து ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு ஒரு 8 மணிக்கு என்ன பண்ணுவோம், இதில் ஈயம் ஊற்றுவேன். இப்போ ஈயம் காலி ஆகி போச்சு. மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ட்ரிங்கரு, இது பெரிய கோழிங்களுக்காக. சவுத் கலர் எங்க காணும் யாரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த வாட்டர் கேனில் டிங்கர் ரெடி பண்ணது.
ஒரு கம்பி மட்டும் இது போல் அடிச்சிங்கன்னா போதும், நம்ம அந்த வளையத்துக்கு மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா தோணுதோ அது போல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கடையில் விற்கும். இந்த வாட்டர் கேனை கூண்டு உள்ளே மாட்டாதீங்க. கூண்டு உள்ளே மாட்டினீங்கன்னா இந்த கம்பி இருக்குது பாருங்கள், இந்த கம்பி நான் 3 வருஷத்தில் கற்றுக்கினது இது. இந்த கம்பியில் பட்டு 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 பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறி ஊறி இந்த கம்பியே கண்டமாயிருச்சு. அதுலேருந்து இப்படி வெளியே மாட்டி விட்டுறது. இப்படி வெளியே மாட்டி விட்டுறீங்கன்னா இறங்குற தண்ணி கூட இந்த ட்ரிங்கர்லேயே இறங்கிடும். இந்த இரும்பில் படாது, நம்மளுக்கு துருவும் பிடிக்காது. அதுக்கு முன்னாடி நான் உள்பக்கம் மாட்டுவேன். உள்பக்கம் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே பட்டு 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 ஃபுல்லாக இரும்பும் துரு பிடிச்சி போச்சு. சளி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எடுத்து குவாரண்டைனில் போட்டது. இது ஒரு 10-15 நாளாக இருக்குது. இன்னமும் இது சரியாகலை. நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. இருந்தாலும் நைட்டில் அதே போல் வாயை திறந்து மூடுது. இனிமேல்ட்டு அவர் எடுத்து வெளியே விட்டுடலான்னு இருக்கிறாங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அது சரியாகலைன்னா ஒன்று கறிக்கு கொடுத்துருங்க, இல்லை அது போக்குள்ள விட்டுருங்க. அது இயற்கை என்ன பதில் சொல்லுதோ அதை எதிர்த்து அது போராட வேண்டியது அது ஒரு கடமை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 13 முட்டை வச்சோம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற கோழி குஞ்சு இது 11ஆம் தேதி முட்டை வச்சுது. அதான் 28ஆம் தேதி 2 கோழி பொரிச்சுது. கடைசியாக 2ஆம் தேதி ஒரு கோழி பொரிச்சுது. நீங்கள் முன்னாடி நாள் பொரிச்சதை கூட எழுதாதீங்க. கடைசியாக எந்த குஞ்சு பொரியுதோ அந்த டேட்டை எழுதி வச்சுக்கோங்க. அன்னையிலிருந்து அது பிறந்ததா கணக்கு வச்சுக்கோங்க. அப்படிதான் நான் வச்சுப்பேன். அதாவது கடைசியாக எப்போ குஞ்சு பொரிச்சதோ அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுப்பேன். இந்த கோழி பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா 2/6/2024. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய இது. எதுக்கு பார்த்தீங்கன்னா இது தீவனம் போடுறதுக்கான கணக்கு பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை அடித்து இங்கே ஏதாவது வளையத்தில் மாட்டி விட்டுருவேன். இது பார்த்தீங்கன்னா சட்டை பேண்ட்டுக்கெலாம் வர பில் டேகு. அதில் இது போல் பேப்பரை ஒட்டி எழுதி வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈஸி. இது ஒட்டிட்டோமா, இது பாருங்க கீழே 24/4/2024 அன்னைக்கு பொரிச்ச குஞ்சுங்க இது. இது பார்த்தீங்கன்னா 17/3/2024 அன்னைக்கு பொரிச்ச குஞ்சு இது. இதுக்கு தீவனம் எப்படி போடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து 2ஆம் தேதி பொரிச்சது அன்னையிலிருந்து 21 நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சுக்கு 10 கிராம் அப்படின்னு தீவனம் போடுவேன். இங்கே 8 குஞ்சு இருக்குது, 80 கிராம் தீவனம் போடுவேன். கூட தாய் கோழியும் இருக்குது, அதனால ஒரு 50 கிராம் சேர்த்துக்கணும்னா ஒரு 150 கிராமா தீவனம் இதுக்கு போடுவேன். 150 கிராம் தீவனம் பார்த்தீங்கன்னா 21 நாள் போடுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 21ஆவது நாள்லேருந்து 42 நாள் வரைக்கும் 10 கிராம் ஆட் பண்ணுவேன். இருந்து 21 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சுக்கு 20 கிராம் தீவனம் போடுவேன். அப்புறமேட்டுக்கு 42 நாள் ஆன பிறகு அடுத்த 21 நாளைக்கு வந்து 30 கிராம் தீவனம் போடுவேன். மொத்தம் 63 நாள் ஆயிடும். 63 நாள் வரைக்கும் குஞ்சு பருவம், கிட்டத்தட்ட 9 வாரங்கள். 9 வாரம் வரைக்கும் நம்ம கோழியோட குஞ்சு பருவம். குஞ்சு பருவத்துக்கு இது போல இது ப்ரூடர்னு சொல்லுவாங்க. இது நைஸா இருக்கும். இந்த தீவனம் போடுவாங்க. இந்த தீவனத்தோட விலை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 34 ரூபாய். அதுக்கப்புறமேட்டுக்கு வளர்ப்பருவம் 9வது வாரத்துல இருந்து 63ஆவதுல இருந்து வளர்ப்பருவம். நான் இந்த கோழி எங்க வச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இது 30 நாள் இங்க இருக்கும். இது 10 நாள் கழிச்ச உடனே இன்னொரு கோழி அடம் வச்சிருவேன். அது உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ்ல சொல்றேன். தீவனத்தை மட்டும் இப்ப பார்த்துருவோம். 63 நாள் வரைக்கும் குஞ்சு பருவம். 63 நாளுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வளர்ப்பருவம். நான் வளர்ப்பருவம் தீவனம் போட மாட்டேன். அதுக்கு பதிலாக லேயர் மெர்ஸே போட்டுருவேன். அதாவது முட்டை தீவனம். முட்டை தீவனம் பார்த்தீங்கன்னா 63ல இருந்து 84 வரைக்கும் ஒரு கோழி குஞ்சுக்கு 40 கிராம் தீவனம் போடுவேன். 84 நாள்ல இருந்து 104 நாள் வரைக்கும் 50 கிராம். இது போல 21 நாளைக்கும் நம்ம தீவனம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் இதை எப்போ சேஞ்ச் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30 நாள், இதில் ஒரு 30 நாள், அப்புறம் 60 நாள் கணக்காயிடும். இதில் ஒரு 30 நாள், 90 நாள். இது பார்த்தீங்கன்னா 17/3, 17/4, 17/5,
17/6 90 நாள் ஆனவுடனே இந்த கூண்டுல இருந்து எடுத்து வெளியே விட்டுருவேன். ஒவ்வொரு கோழியா இப்போ இந்த கோழியில ஏதாவது சண்டை போடும் அதிகமா, எந்த கோழி சண்டை போடுதோ அதிகமா அதை ஃபர்ஸ்ட் முன்னாடியே எடுத்து விட்டுருவேன். மொத்தம் 90வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுல இருக்கிற மொத்தம் வெளியே வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இதை ப்ராசஸ் மாற்றணும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கட் பண்ணுறேன்.